Hello, Vanakkam. Welcome back to my channel. Today, let us talk about not quarreling with life. வாழ்க்கை கூட சண்டை போடாதீங்க. அது என்ன வாழ்க்கை கூட சண்டை போடுறது? இது வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கை லைஃப்ங்கிறது இட் இஸ் கோயிங் டு லைஃப். அது நடந்துகிட்டே இருக்கும். பிளான்ஸ், ஒரு சில பிளான் சரியாக வர மாட்டேங்குது. ஒரு சில நாள்கள் நம்ம நம்பினவங்க நம்மளை மாற்றுவாங்க. ஒரு சில இன்கன்வீனியன்ஸ் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கையிலேருந்து தொலைஞ்சு போயிடும். ஒரு சில வீக்கள் லேட் ஆகிடும். நம்ம பிளானுக்கு நடக்காது. ஆள்கள் அன்ரீசனபிளாக இருப்பாங்க. இதுன்ட்டு ஏதோ ஒன்று நடக்கும். இப்படி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிரெயில்மெண்ட்டுக்கும் நம்ம போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ண ரெடியாக இருந்துட்டோம்னா, வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்காது. ஒரு சின்ன ரிலேஷன் வந்த உடனே நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஃபைட் பண்ண போகிறோம், ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், இல்லைன்னா அழ போகிறோம், நம்ம விக்டிமாக இருக்க போகிறோம், இதை பற்றி கம்ப்ளைண்ட்டை சொல்ல போகிறோம். இப்படி இருந்தோம்னா யூ வில் நெவர் கெட் எனிவேர். இதெல்லாம் சகஜம். அப்படி ஒரு சில ஆள்கள் ஒரு சில டைம்ஸில் ரொம்ப அன்ரீசனபிளாக இருப்பாங்க. ஒரு சில டைமில் நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப நல்லா வெல்-லேட் பிளான்ஸ் கூட கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம லைட்டாக எடுத்துக்கணும். ஆனால் இது ஒரு பேசிவ் வே ஆஃப் லைஃப் அப்படி இல்லை. லைக் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்றும் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு பேசிவ்னஸை பற்றி சொல்லலை. திஸ் இஸ் அபவுட் சூஸிங் யுவர் பேட்டில். எங்கே உங்களோட எனர்ஜி, எங்கே உங்களோட ஃபைட்டு கொடுக்கணும்னு நீங்களாக சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபைட் பண்ணிடுங்க. இப்போ மழை கையில் கூட இல்லை அப்படி இருந்தால் அதை பற்றி நிறைய என்ன சொல்கிறது சத்து போட்டுட்டோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை பற்றி ஃபைட் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. அதை பற்றி நம்ம மனசு ஆங்கர் ஆகிட்டு நம்ம ட்ரெஸ் இதாகி போயிடுச்சு அப்படின்னு சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. ரெயினுங்கிறது ஒரு மெட்டஃபர், அது புரிஞ்சுக்கோங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லிட்ரல் ரெயின். அப்போது அது ஒரு இம்பர்சனல் திங். அது சம்திங் தட் ஜஸ்ட் ஹேப்பன், ஒன் ஆஃப் தீஸ் ட்விஸ்ட்ஸ் ஆஃப் ஃபேட். அந்த நிமிஷம் நம்ம கொஞ்சம் கூலாக ஓகே ஐ சி யுவர் பிளாட் ட்விஸ்ட். நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னு எடுத்து இஃப் வி ஆர் ஏபிள் டு ஸ்மைல் அட் இட் அண்ட் மூவ் அவர் வே, அதிலிருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ அது பண்ணிக்கிட்டு, எங்கே நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுமோ அது பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நம்ம கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக காமாக வாழலாம். நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம போய் சண்டை போட தேவையில்லைன்னு வரும்போதே நம்ம மைண்டு நிம்மதியாக இருக்கும். எல்லாத்தும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி இல்லை. இன்கன்வீனியன்ஸ் வந்தால் வேறு தான் செய்யும், வரட்டும், நம்ம தாண்டி போயிடுவோம் அப்படின்ற காம்னஸ் நமக்கு இருக்கணும். வாழ்க்கையை நம்ம சிரித்து சந்தோஷமாக நம்ம வாழ்வோம். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம முன்னாடி வரும்போது we will smile at it, we will be happy about it, we will wink at it and we will meet it. either it will help make us happy, வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்தாலும் ஒன்றில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆர் ஒரு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் we will become wiser and stronger. எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம கையில் இருக்குது. அதே நமக்கு எடுத்துக்கிட தேவையில்லை. சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துக்கலாம், ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம். டோன்ட் குவாரல் வித் லைஃப். Be in love with life and enjoy life. Enjoy everything, the good and the bad. Let's take everything in our stride and do what we can. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் இல்லைங்களா? That is all life is ultimately. Hope this was of some use to you. Thank you so very much for watching. Bye bye.